வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ வந்து எம்ப்ளாயி மாடியூல் பற்றி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம எம்ப்ளாயி மாடியூல் ஃபுல் வியூவும் தென் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி கிரியேஷன் பற்றி நம்ம பார்த்துட்டோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த செட்டிங்ஸில் அட்டண்டன்ஸ் ப்ரெசன்ட் பற்றி அதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ எம்ப்ளாயி மாடியூல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதில் செட்டிங்ஸ் போய்க்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிக்கு ப்ரெசன்ட் டிஸ்ப்ளே அப்புறம் அட்வான்ஸ் ப்ரெசன்ஸ் கண்ட்ரோல் இருக்கு. ஸோ இது வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் அட்டண்டன்ஸ், அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் யூசர் ஸ்டேட்டஸ் இன் சிஸ்டம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஸ்ட் ஆன் அட்ரஸ் நம்ம மெயின் பண்ணோம் அப்படின்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்டண்டன்ஸ் போடுறோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி வரும். இன்கேஸ் நம்ம வந்து பேஸ்ட் ஆன் யூசர் ஸ்டேட்டஸ் இன் சிஸ்டம் அப்படிங்கும்போது நம்ம சிஸ்டமில் லாகின் பண்ணுறோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஓகேங்களா? அட்வான்ஸ் ப்ரெசன்ஸ் கண்ட்ரோல் இது வந்து என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னா பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் மெயில்ஸ் இன் சென்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல்டில் இருப்பாங்க இல்லையா, ஸோ ஆன்சைட் வெளியில் போய் வேலை பார்க்குறவங்களுக்கு, இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் வந்து ஆஃபீஸ்க்கே வர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் மெயில்ஸ்ன்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்பர் ஆஃப் மெயில் ஒரு ஒரு டேக்கு வந்து எவ்வளோ மெயில் வந்து சென்ட் பண்ணியிருக்கணும் சம்திங் அந்த மாதிரி கவுண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு அட்டண்டன்ஸ் ஆகும். இப்போ வந்து நீங்கள் 10 மெயில் கொடுத்தீங்க அப்படின்னா 10 மெயில் சென்ட் ஆயிருக்கு அவங்க மெயில இருந்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மெயில் சென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி 10 மெயில் நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ப்ரெசன்ட் ஆர் ஆப்ஷன் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? டிஃபைன் த மினிமம் நம்பர் ஆஃப் சென்ட் இமெயில் டிஸ்பிளேட் ஆஸ் த ப்ரெசன்ட். ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். மோஸ்ட் ஆஃப் நம்ம இந்தியன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன்ஸ் பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஹவர் பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. இது வந்து நமக்கு நீட் இல்லை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நான் டிக் எடுத்துட்டு இருக்கிறேன். பேஸ்ட் ஆன் ஐபி அட்ரஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து சிஸ்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம ஐபி வந்து ஒரே ஐபியாக தான் இருக்கும். ஐபி கான்ஃபிகரேஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எம்ப்ளாய்க்கு வந்து நம்ம இதை லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணி நமக்கு வந்து அட்டன்ஸ் வந்து போஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் இதில் வந்து சும்மா சாம்பிள் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஐபி அட்ரஸ் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த லாகின்ல அவங்க வந்து ஒர்க் பண்ணும்போது அது வந்து ப்ரெசன்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் எம்ப்ளாய்க்குள்ள போய்க்கிறேன். ஸோ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் எம்ப்ளாயி லிஸ்ட்டுக்குள்ள போய்க்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம எம்ப்ளாயி லிஸ்ட்டு. ஸோ இதில் வந்து நம்ம எம்ப்ளாயி லிஸ்ட்டில் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனபிள் பண்ண உடனே இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் ஹவர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன அந்த பர்சன் வந்து லாகின்ல இருக்காங்களா இல்லையான்ற ஸ்மார்ட் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இது வந்து இதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து இப்படி ஒரு பர்சன்ஸை பார்க்கும்போதே நம்ம வந்து அவங்க ஆன் ஒர்க்கிங்கில் இருக்காங்களா இல்லை ஆஃப் ட்ராக்ல இருக்காங்களா அந்த மாதிரி நமக்கு வந்து தெரிஞ்சுக்கும், ஆப்ஷனில் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கும். தென் வந்து ரிப்போர்ட்டிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட் ஒர்க் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து அட் ஒர்க்கில் யார் யார் இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியும். இதே தான் நீங்கள் இதை எடுத்து விட்டுட்டு ஆப்ஷன்ஸ் போட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து லிஸ்ட் வியூ ஆகும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்துக்க முடியும். இப்போ வந்து நான் அட் ஒர்க்குன்னு கொடுத்துட்டு டிபார்ட்மெண்ட் வைஸ் தென் வந்து ஜாப் பொசிஷன் இப்படி நான் கொடுத்துருக்கேன். தென் வந்து இதில் வந்து நான் லிஸ்ட் வியூவில் மாற்றிக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் அண்ட் சேல்ஸ் வழியே பார்க்குறோம். ஸோ அதில் கம்யூனிட்டி மேனேஜர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 3 பேர் இருக்காங்க, அவங்களோட லிஸ்ட் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து லிஸ்ட் யூஸில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. தென் வந்து இப்போ நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓவராலாக இப்படி நீங்கள் ஃபுல்லாக 3 யூசர்ஸை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ப்ரெசன்ஸ் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ இதில் வந்து செட் டு ப்ரெசன்ட் செட் டு ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து கிரியேட் டைம் ஆஃப் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸோ உங்களுக்கு டைம் ஆஃப் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த 3 பேத்துக்கு சேர்த்து டைம் ஆஃப் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இல்லை 2 பர்சனுக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்ஷன் தென் வந்து கிரியேட் டைம் ஆஃப் இந்த 3 ஆப்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து அட்டண்டன்ஸ் போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது ஸோ இதுக்கப்புறம் அட்டண்டன்ஸ் மாடியூல் இருக்கு. அதை எனபிள் பண்ணாமல் நம்ம வந்து மேனுவலாக நம்ம வந்து ப்ரெசன்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம இது மூலிமா வந்து ப்ரெசன்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் டைப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் டைப் வைஸ் பார்க்குறது, அதுக்கப்புறம் ஜாப் பொசிஷன் நான் சொல்லிட்டேன்.
ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆஃப் ஹவர்ஸ், ஆன் டைம் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய ஃபில்ட்ரேஷன் பர்பஸ் வந்து இருக்கு. ஸோ இது மூலிமா நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயோட ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ஈஸியாக வந்து நம்மளால ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.